அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குறள் எண் 1276. பெரிது ஆற்றி பெட்பக் கலத்தல் அரிது ஆற்றி அன்பு இன்மை சூழ்வது உடைத்து. பெரிய பிரிவு துயரை ஆற்றுப்படுத்தி மிக அதிகமான அன்புடன் இரண்டர கலத்தலை தலைவன் செய்வது அரிதான செயல் புரிந்து மீண்டும் பிரிந்து சென்று அன்பில்லாத நிலை வருவதை உணர்த்துகிறது. My lover, who had returned and doing pacifying efforts by totally mixing with me, is indicating me the loveless separation which could come after doing the rarest act. என் துடிப்பா, திரும்பி வந்த தலைவன் என்னுடன் இரண்டர கலந்து அரிதான இச்செயல் புரிவது மீண்டும் அவன் அன்பில்லாமல் பிரிவதை உணர்த்துகிறது. திரும்பி வந்த தலைவன் என்னுடன் இரண்டர கலந்து அரிதான இச்செயல் புரிவது மீண்டும் அவன் அன்பில்லாமல் பிரிவதை உணர்த்துகிறது. இதற்கு கவிப்பேரரசு அவர்களுடைய உரை, பிரிவாற்றாமையால் பெரிதும் துன்புற்றேன், நீ வந்துற்றாய் மொத்த துயரையும் மாற்றி முத்தக் கலவையால் என்னை மெத்த மகிழ்விக்கிறாய். இது பிரிவு காலத்தின் அன்பின்மையை ஈடு செய்கிற குறிப்பாக என்ன தோன்றுகிறது எனக்கு. இதுக்கு ரெண்டு விதமான பொருள் சொல்றாங்க. ஒன்னு வைரமுத்து அவர்கள் சொன்னது போல, பிரிவு காலத்தில் இருந்த அன்பின்மையை ஈடு செய்வதற்காக இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான அன்பை காட்டுகிறாய், என்னுடன் கலக்கிறாய் அப்படின்னு தலைவர் சொல்றதா எடுத்துக்கலாம். சில பொருள் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப என்னோட இந்த அரிதான செயலை செய்து என்னுடன் கலவையில் ஈடுபட்டு என்னை இன்புடச் செய்து நீயும் இன்புற்று இப்படி ஒரு அரிதான செயலை நீ செய்கிறாய், பெரிதான செயலை நீ செய்கிறாய், ஏன் செய்யற, திருப்பி மீண்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவ அப்படிங்கறத இந்த செயல் எனக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிற பொருளை சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மேடு இருந்தா பள்ளம் இருக்குங்க, இன்பம் இருந்தா துன்பம் இருக்கும், சேருதல் இருந்தால் பிரிவு இருக்கும். இது இயற்கையின் நீதி. நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் இது இயற்கையின் நீதி. இதுதான் சேருதலும் பிரிதலும் கூடுதலும் கழிதலும் இயற்கை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி தலைவன் பிரிந்து போயிருக்கிறான், அது பள்ளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் திரும்பி வந்திருக்கிறான், அப்பொழுது அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள், இன்புற்றிருக்கிறார்கள், அது மேடு என்று எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் அவன் பிரிந்து போவான், அது பள்ளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய ஒரு பொருள் என்பது என்னுடைய கருத்து. நம்ம பல நேரங்களில் ஒரு மகிழ்ச்சி வரும்பொழுது அந்த மகிழ்ச்சி முழுசா அனுபவிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது துன்பம் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இருப்போம். வள்ளுவர் சொன்னாரு, இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னாரு. அதாவது துன்பம் வரும்போது நீ சிரிச்சு இன்பமாறு, அப்ப இன்பம் அதுக்கப்புறம் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பல வேளைகளில் நம்ம இன்பம் வரும்பொழுது கூட துன்பத்தை தான் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம முதல் மதிப்பெண் வாங்கியிருப்போம், அப்ப கூட அந்த இன்பத்தில் நம்ம தூக்காம நம்ம விட அதிகமா யாராவது வேற பள்ளியில, வேற மாவட்டத்துல, வேற மாநிலத்துல வாங்கியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு துன்பம் நமக்கு வந்திருக்கும். ஒரு பெரும் மகிழ்ச்சி, குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கும் வீட்டுல, எல்லாரும் மகிழ்ச்சியா இருப்போம். அப்போ ஒரு சிறு துன்பம், அடுத்த ஏதாவது ஒரு துக்க காரியம் வீட்டில் நிகழ்ந்துருமோ என்ற ஒரு தேவையில்லாத, அர்த்தம் இல்லாத ஒரு பயம் வந்திருக்கும். வாழ்க்கைங்கிறது இன்பம் துன்பம் கலந்ததான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்பத்தை முழுதும் தூக்காமல் அடுத்து வரக்கூடிய துன்பத்தை மனம் ஒரு ஓரத்தில் நிலைநிறுத்திக் கொண்டு அந்த இன்பத்தை முழுதுமாக அனுபவிக்காமல் இருக்கும் என்பதுதான் உளவியல் சொல்லக்கூடிய கருத்து. அந்த உளவியலைத்தான் வள்ளுவரும் இந்த குறளை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கணவன் கூட, தலைவன் கூட, தலைவி பிரிந்து திரும்பி வந்த தலைவன் கூட தலைவி முழுதாக இன்பமுற்று கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவளுக்கு மனசு ஒரு சந்தேகம் வருது, இவ்வளவு இன்பம் அவன் கொடுக்கறானே, ஒருவேளை திரும்பி அவன் பிரிஞ்சு போய் எனக்கு அன்பில்லாத ஒரு நிலை வர்றதான், அதை ஈடு செய்யறதுக்கு தான் இதை பண்றானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவளுடைய மனசுல தோணுது. இதுக்கு ஒரு பாட்டு. ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே, மனமோ ஏதோ சொல்ல வார்த்தை தேடுதே, கண்ணெல்லாம் நீயேதான் நிற்கின்றாய், விழியின் மேல் நான் கோபம் கொண்டேன், இமை மூடிடு என்றேன், நகரும் நொடிகள் கசையடி போலே முதுகின் மேலே விழுவதினாலே, வரி வரி கவிதை எழுதும் வழிகள் எழுதா மொழிகள் எனது, கடல் போல பெரிதாக நீ நின்றாய், சிறுமி நான் சிறு அலை மட்டும் தான் பார்க்கிறேன் பார்க்கிறேன்,
எரியும் தீயல் என்னை நீ ஊற்று, நான் வந்து நீராடும் நீரூற்று. ஊரெல்லாம் கண்மூடி தூங்கும் ஓசைகள் இல்லாத இரவே, ஓ நான் மட்டும் தூங்காமல் ஏங்கி உன்போல் காய்கின்றேன் நிலவே. கலாபம் போலாடும் கனவில் வாழ்கின்றேனே, கை நீட்டி உன்னை தீண்டவை பார்த்தேன், ஏனதில் தோற்றேன், ஏன் முதல் மொத்தம் தர தாமதமாகுது, தாமரை வேகுது தள்ளி போகாதே, எனையும் தள்ளி போகச் சொல்லாதே, இருவர் இதழும் மலரினும் உள்தானே. அச்சம் என்னும் படமேட என்ற படத்தில் தாமரை எழுதிய அற்புதமான கவிதை. சித் ஸ்ரீராம் பாடியிருப்பார் ஏஆர் ரஹ்மான் இசையில. எப்படி கண்ணுக்கு மையழகன் கவி பேரரசு கவிதையை மெட்டு போட்டு ஒரு அற்புதமான கவிதையா ரஹ்மான் கொடுத்தாரோ, அதே மாதிரி தாமரையினுடைய இந்த கவிதைக்கு அற்புதமான மெட்டு போட்டு கொடுத்திருக்காரு. இதுதாங்க இந்த குரல்ல சொல்லக்கூடிய பொருளும் கூட. தள்ளி போகாத, நீ தள்ளி போகிறத நான் விரும்பல, ஏன்னா இவ்வளவு தூரம் எனக்குள்ள ரணம் இருக்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த குரலும் சொல்லுது. பெரிதாற்றி பெட்பக்களத்தில் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வது உடைத்தினால் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷியத்திரம் சேரம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.